ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். தளபதி திருவிழா ரவுண்டை சரிகமபால நடத்தினது செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும்போது செம்ம என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துச்சு. விஜய் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி திருவிழா ரவுண்டில் குட்டீஸ் எல்லாரும் சூப்பரான பாட்டெல்லாம் பாடி அசத்திட்டு இருக்காங்க. ஸ்ரேயா அண்டு ஜினோஜ் இவங்க ரெண்டு பேரும் சிவகாசி படத்தில் இருந்து அட என்னத்த சொல்வேனுங்கோ அப்படிங்கிற சூப்பரான பாட்டை பாடி அசத்தி இருக்காங்க. ஸ்ரேயாவோட ஆக்டிவிட்டி எக்ஸ்பிரஷனோட பாட்டை பாடினதை கேட்கவே செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. ஜினோஜோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸ்லையும் இந்த பாட்டை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களால உட்காரவே முடியல. செம்மையா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் இவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தி இருக்காங்க. அடுத்ததா கனிஷ்க் பிகில் படத்துல இருந்து வெறித்தனம் அப்படிங்கிற பாட்டை வெறித்தனமாக பாடி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை எழுதிய பாடலாசிரியர் விவேக் சாரும் அங்கே இருந்து கனிஷ்கோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போயிட்டாரு. கனிஷ்க்கு பாட அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் செம்ம டான்ஸு வைபு அப்படின்னு செம்மையாக உற்சாகப்படுத்தி என்ஜாய் பண்ணாங்க. கனிஷ்கோட ஒரு சூப்பர் டேலண்ட்டை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களேன்னு அரங்கமே சாக்காகி அதிர்ந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் கனிஷ்கோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் எல்லாரும் கனிஷ்க்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக விஜய் சாரோட கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததமா அப்படிங்கிற பாட்டை மித்ரா அண்ட் கிருத்திகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டகாசமாக பண்ணாங்க. இந்த பாட்டை கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அரங்கத்தில் இருந்த எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக தான் இது இருந்திருக்கும். அதை தொடர்ந்து இந்த நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ஜட்ஜஸ் எல்லாரும் நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கோவை அக்ஷித் விஜய் சாரோட ஆளப்போறான் தமிழன் அப்படிங்கிற சூப்பரான பாட்டை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்திட்டாரு. அக்ஷித் பாட அவருடைய வாய்ஸில் கேட்க அற்புதமாக இருந்துச்சு. அதே நேரம் பேக்ட்ராப்பில் குட்டீஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடினது, அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு பேண்ட் மியூசிக் வாசித்தது எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. கோல்டன் பர்ஃபார்மன்ஸை அக்ஷித்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து அசத்திட்டாங்க. அடுத்ததாக விஜய் சாரோட மெலோடி பாட்டான நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அப்படிங்கிற சூப்பரான பாட்டை ஜான்வி அண்டு விஜய் வர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மெலோடி லவ் ஃபீல் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வர்ஷினி வாய்ஸில் இந்த பாட்டை பாடி கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் ஜான்வியோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் அண்ட் ரசிகர்களுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அரங்கத்தில் இருந்த எல்லாரும் இந்த சின்ன குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த லிட்டில் சீசன் 5ல் தளபதியோட வெறித்தனமான ஃபேன்ஸாக ரெண்டு பேர் உள்ளே கலக்கிட்டு இருக்காங்க. மேனுவல் விஜய் அண்ட் தக்ஷன் இம்மானுவேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தளபதியோட மிக்சிங் சாங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செம்மையான வைபையும் என்ஜாய்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லியே எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு மேனுவல் விஜய். அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியாவிலையும் அண்ணா கில்லிடா அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஆடியன்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே செம்மையாக சிரிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்று செம்ம என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தக்ஷன் இம்மானுவேல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரும் தளபதியோட வெறித்தனமான ஃபேன்ஸாக ஆக்டிவிட்டி பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் இவங்க கிட்ட ஏதாவது பேசினாவே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அரங்கத்தில் இருந்த ஜட்ஜஸ், ஆடியன்ஸ், கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் செம்மையான ஒரு சிரிப்பு என்ஜாய்மெண்ட் ஆகிருது. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் ஸ்ரீனி சாரே உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூட இல்லை. உடனே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை ஸ்ரீனி சார். உனக்கு என்ன வேணும், கோல்டு வேணுமா அப்படின்னு சொன்னார். உடனே கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிகமப்பா ரசிகர்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் கொடுத்து அசத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக தளபதி திருவிழா ரவுண்டில் குட்டி பசங்க குட்டி பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப அட்டகாசமான ஒரு பாட்டெல்லாம் பாடி செம்மையான என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நீங்கள் யாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை வாட்ச் பண்ண நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.